தேர்தல் களம் எப்படி ஐயா இருக்கு? தேர்தல் களம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்திய ஜனநாயக கூட்டணிக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. மக்கள் எல்லோரும் ஒரே வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். என்னதான் கொடுத்தாலும் இந்த ஆட்சி தொடரக்கூடாது. ஏன்னா எங்க சந்ததியே அழிந்து போகும், எங்க கண்ணு முன்னாலே அழிகிறதா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் இது தொடர்ந்தா எங்களுக்கே பாதுகாப்பு இருக்காதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவரும் தலைவியும் பேசுறாங்க. தேர்தல் இந்த தென் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு யாரு? அதிமுக படுதோல்வி அடையும், திமுக எழுத்து நிக்கிறதுக்கு எந்த சக்திக்கும் தைரியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதிமுக கட்சி இல்லன்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு. அவருடைய பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் பிரச்சாரம்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று கூட அவர் சிவகங்கை கூட்டத்தில் பேசுறாரு. எல்லாருக்கும் 500 கையில் கொடுத்து அதில் ஏற்றுறாங்க வேனில், அதுலக்கே கூட்டம் ஏற மாட்டேங்குது. இந்த மனுஷனை வாய் போய் பார்க்கறது, இவனை மாதிரி ஒரு ஆள் மோசமானவனை பார்க்கக்கூடாது அப்படின்ற அந்த மக்களுடைய உணர்வு. நான் சொல்லலப்பா, செல்லூர் ராஜு சொன்னா அப்படி இப்படின்னு மரியாதை குறையா பேசினான்னு சொன்னாங்க. அண்ணன் மேலே எங்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஆமாம், நீ அது மாதிரிலாம் நினைக்காதீங்க, தென் மாவட்டத்துக்காரரு. ஆனால் அந்த அவருடைய நடவடிக்கையை இன்னைக்கு எல்லாருமே ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாயிருக்கார். ஏன்னா இந்த கட்சி ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா, இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமா மாயிட்டார் பாருங்க.